ஜெய் சாய்ராம், ஜெய் சாய்ராம், ஜெய் சாய்ராம். உலகெங்கிலும் இருக்கிற என்னுடைய சாய் சொந்தங்களுக்காக கூட்டு பிரார்த்தனைகளை வெற்றிகரமாக நிறைவேற்றுவதற்கு என்னை பெற்ற பெற்றோர்களுடைய வாழ்த்துக்களாலும் நான் வணங்குகின்ற எல்லா தெய்வங்களுடைய பிரதிநிதியாக இருக்கிற சாய்நாதருடைய அருட்கடாட்சத்தினாலும் உங்களுடைய பேராதலினாலும் இத்தகைய பிரார்த்தனைகளை வெற்றிகரமாக நிகழ்த்துவதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன். அந்த வகையிலே அநேக வெற்றிகரமான பிரார்த்தனைகளை நம்முடைய கூட்டு பிரார்த்தனை கோபுரத்திலிருந்து நம்முடைய சாய்நாதர் அருட்கொடையாக கொடுத்திருக்கிறார். அந்த வகையிலே நிறைய குழந்தைகளை நம்முடைய பாபாவுடைய பாதார விந்தங்களிலே பெற்றெடுத்து வந்து இங்கே கிடத்தி அழகாக அவர்கள் எல்லாம் மிகவும் மகிழ்ச்சியாக சென்று கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையிலே போன மாதம் 501வது அதாவது 501 சைல்டு இங்க வந்து பிறந்திருக்கிறாங்க. அதை கொண்டாடினோம். அவங்களுக்கெல்லாம் நம்மளுடைய கூட்டு பிரார்த்தனை கோபுரத்தினுடைய அனைத்து சகோதர சகோதரிகளும் இணைந்து வளைகாப்பு நிகழ்ச்சி நடத்தினோம். அந்த நிகழ்ச்சி மட்டுமல்ல, இங்க கும்பிட்டுக்கிட்டு இங்கே பிறக்கிற குழந்தைகள் அனைவருக்குமே இலவசமா நம்மளுடைய இந்த பிரார்த்தனை கோபுரத்தின் மூலமாக அனைத்து சகோதர சகோதரிகளும் சாய் சொந்தங்களும் இணைந்து இந்த வளைகாப்பு நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிறோம். அதெல்லாம் இனி வரும் காலங்களிலே வீடியோவாக நான் உங்களுக்கு போடணும்னு சொல்லிட்டு இருக்கிறோம். ஏன்னா அது வந்து ஒரு பிரச்சாரமாக இல்லை, அது ஒரு நம்பிக்கைக்காக நடந்த முடிந்த வெற்றிகரமான பிரார்த்தனைகளை சொல்வது என்பதே ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தும் விதமாக அது இருக்க வேண்டும் என்கிற காரணத்தினால்தான். அதுபோல நிறைய நம்பிக்கையான பிரார்த்தனைகள் சொல்லிக்கொண்டே போகலாம். சென்ற வாரம் கூட 10 வயது வரை பேசாமல் இருந்த குழந்தை தாய் கூட்டி வந்து இங்கே நம்மிடத்திலே பிரார்த்தனை செய்து கொண்டு எத்தனை ஆண்டுகளாக பேசாத இருந்த குழந்தை அம்மா என்று அழைத்தது. அதன் பிறகு படிப்படியாக அப்பா, மாமா, தம்பி, அண்ணன் என்று அழைத்து கொண்டே இருக்கிறது. இப்ப வீட்டுக்கு போய் சொன்னோம்னா அவங்க அங்கிருந்து தொலைபேசியில் பேசுறாங்க, ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிறாங்க. இப்ப முதல்ல இருந்த விட இப்ப எக்ஸைட்டிங் எல்லாம் குறைஞ்சிருக்குது. அந்த குழந்தை நல்ல விதமா பொறுமையா இருக்கிறான். ரெண்டாவது ஒரு வார்த்தையா பேசலான்றத நம்ம கேட்கும் போது நம்முடைய காதுகளுக்கு இனிமையாக இருக்கிறது. அதுபோல நாம் சென்ற வாரம் பிரார்த்தனையில படித்தோம். சரத்குமார் சொல்லிட்டு பஜார் ரோடு பரங்கிமலையிலிருந்து வந்து ஒருத்தர் எழுதினார். என்னுடைய மகன் சரத்குமார் அதாவது பண பிரச்சனையில வீட்டை விட்டு போயிட்டாரு. அங்கிருந்து பணமே கொடுக்காமதுனாலையும் இந்த மாதிரி வீட்டுல மனக்குழப்பங்கள் இருக்கிறதுனாலையும் கொஞ்ச நாள் வரவே இல்லை வீட்டுக்கு. அவர் எங்க இருக்கிறாருன்னு தெரியல, தகவலே இல்லாமல் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிட்ட வந்து பிரார்த்தனை பண்ணிட்டாங்க. அந்த தாய் இங்கேயே நம்முடைய சகோதரிகளோட ஒன்றாக இணைந்து நம்ம குடும்பத்தோட குடும்பமா அந்த அம்மா நம்ம இணைஞ்சிட்டாங்க. ஆனா பாருங்க, இந்த பிரார்த்தனை பண்ணிக்கிட்ட மறுநாள் அந்த தம்பி அவருடைய மகன் சரத்குமார் வீடு வந்து சேர்ந்தார். மகிழ்ச்சியாக அந்த அன்னையினுடைய கரங்களால் உணவு உண்டார். அதையெல்லாம் கேட்கும்போது நமக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. அது உங்களுக்கும் இருக்கும் என்று நம்புகிறோம். உங்களுக்கும் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் கண்டிப்பாக நம்முடைய கூட்டு பிரார்த்தனை கோபுரத்திலே இணைந்து நீங்களும் சேர்ந்து அந்த பிரார்த்தனை செய்து கொண்டீர்களானால் கண்டிப்பாக அது வெற்றிகரமாக திகழும். அது போலவே இன்றைக்கு நாம் ஒரு சில பிரார்த்தனைகளை படிப்போம். ரமேஷ் என்கிறவர் எழுதியிருக்கிறார். பிரார்த்தனை என்னவென்று சொன்னால், சாய் அப்பா, நான் மிகவும் மன வேதனையில் உள்ளேன். என் கணவன் ஷேர் மார்க்கெட்டில் பணத்தை இழந்ததால் அதற்கு மேலும் மேலும் வட்டி கட்டிக் கொண்டு இன்று மாபெரும் கடனாளியாகவே ஆகிவிட்டார். நாங்கள் கடன் தொல்லையிலிருந்து விடுபடவே முடியவில்லை. நான் என்ன செய்வதென்றே தெரியவில்லை. கடன் பட்டார் நெஞ்சம் போல் கலங்கினான் இலங்கை வேந்தன் என்று சொல்வார்களே, அதற்கு ஒரு உதாரணமாக நாங்கள் இன்றைக்கு ஆகிவிட்டோம். ஆகினாலே சாய்நாதருடைய அருட்கொடை எங்களுக்கு கிடைத்து கண்டிப்பாக இந்த பிரார்த்தனையின் மூலமாக இந்த கடனில் இருந்து விடுபட வேண்டும் என்று சாய்பாபா உங்களை நான் வேண்டி உன் பாதங்களை சரணடைகிறேன் என்று ரமேஷ் எழுதியிருக்கிறார். அவர் வேண்டிக் கொண்டபடி கண்டிப்பாக இந்த கடனில் இருந்து மீண்டு நிச்சயமாக பாபா நம்முடைய பிரார்த்தனையின் மூலமாக அவரை விடுதலை செய்வார் என்று நம்பி பிரார்த்தனை செய்து கொள்கிறோம். அது போலவே சதீஷ்குமார் என்று எழுதியிருக்கிறார். ஐயா, என் மகனுக்கு வயது 26 வயது ஆகிறது. அவன் பெண் பார்க்கிறார். அவருக்காக பெண் பார்க்கிறோம். சரியாக எதுவும் அமையவில்லை. சரியாக வேலையும் இல்லை.
பாபா நீங்கள் தான் அவனுடைய இந்த 2 கோரிக்கைகளும் நிறைவேற்ற வேண்டும் என்று அவனுடைய தந்தை எழுதியிருக்கிறார். தந்தையினுடைய அந்த பிரார்த்தனை வெற்றிகரமாக நிகழ்ந்து அந்த தம்பிக்கு சதீஷ்குமாருக்கு வேலை கிடைத்து, அதே போல பெண்ணும் கிடைத்து, இனி வரும் காலங்களிலே மகிழ்ச்சியான வாழ்க்கையை தொடங்குவதற்கு பிரார்த்தனை செய்வோம். ஜெய் சாய்ராம். அடுத்து அருண்குமார் பிரேமலதா என்கிற எழுதுகிறார்கள். அருண்குமார் லதா இருவருக்கும் திருமணம் இரு வீட்டாருடைய சம்மதத்தோடு நடைபெறுவதற்கு நீங்கள் தான் அருள் புரிய வேண்டும் என்று கேட்டு எழுதுகிறார். அருண்குமாரும் பிரேமலதா 2 பேரும் இணைந்து இருமனமும் ஒரு மனமாக இணைந்திருக்கிறார்கள். அவர்கள் எப்படி அவர்கள் விரும்புகிறார்களோ அந்த விரும்பிய வாழ்க்கை அவர்களுக்கு கிடைக்க அந்த இரு வீட்டாருடைய சம்மதமும் தாயும் தகப்பனும் இணைந்து, இரு வீட்டாரும் இணைந்து, சொந்தங்கள் எல்லாம் இணைந்து, நண்பர்கள் எல்லாம் இருந்து, சுற்றமும் சூழ அனைவரது சாட்சியுடனும் பகவான் சாய்நாதருடைய அருட்கொடையினாலும் அந்த திருமணம் நடைபெற பிரார்த்தனை செய்வோம். இதுபோல நிறைய பிரார்த்தனைகள் வருகிறது. அதிலும் வருகிற பிரார்த்தனையிலேயே அதிகமாக பிரார்த்தனை என்னவென்று சொன்னால், கணவனும் மனைவியும் ஒன்றாக இணைந்து இல்லாத, ஒத்து போகாத, மனம் இல்லாத பிரார்த்தனைகள் அதிகமாக வருகிறது. ஒரு பிரார்த்தனையில ஒரு பெண் எழுதியிருக்கிறார். ஒரே வார்த்தையில அந்த பெண் எழுதியிருக்கிறார், மை ஹெட்டேக் இஸ் மை ஹஸ்பண்ட். ஒரே வார்த்தை தான். பாருங்க, அந்த அம்மா நிறைய பிரச்சனையில அந்த கணவன் மூலமா அனுபவிச்சிருப்பாங்க போகிறது. ஒரே வார்த்தையில் எழுதியிருக்காங்க. அதே மாதிரி கணவன்கள் கூட என்னை மதிப்பதே இல்லை. என் மனைவி காசு இருந்தாதான் என்னை மதிக்கிறார். எனக்கு காசு இல்லைன்னா கணவன்கிற ஒரு ஸ்தானத்தை கூட கொடுக்க மாட்டேங்கிறா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கணவன்மார்கள் துன்பமா எழுதிருக்காங்க. அதே மாதிரி வெளிநாடு சென்றிருக்கிற கணவன்மார்கள் இங்கே தமிழ்நாட்டிலேயோ அல்லது இந்தியாவிலேயோ இருக்கிற மனைவியை பிரிந்திருக்கிற அந்த கணவன்மார்கள் பைசா பணத்துக்காக நான் குடும்பத்தை பிரிந்து வந்திருக்கிறேன், என்னை கொஞ்சம் கூட மதிப்பதில்லை, பணத்தை மட்டும் அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள். தாயாகட்டும் தந்தையாகட்டும் பணத்தை மட்டும் எதிர்பார்க்கிறார்கள். நான் இங்கே இருக்கிறேனே, இவ்வளவு தூரம் இருக்கிறேனே என்று ஒரு தொலைபேசியில நீ எப்படி இருக்கிறாய், உன் உடம்பு எப்படி இருக்கிறது என்று கேட்கிறதுக்கு நாதி இல்லை என்று ஒரு சிலர் சொல்லுகிறார்கள். இப்படியாக பல பிரச்சனைகள் இருக்கிறது. அடுத்ததாக உடம்பு சரியில்லை அப்படின்னு ஒருத்தர் அதை நிறைய பேர் எழுதுறாங்க. உடம்பு சரியில்லாதது, நம்ம இருக்கும் பொழுது நம்முடைய உடம்பை நாம் சரிவர கவனிக்கிறது இல்லை, உடம்பை பேணுவதில்லை. நான் அடிக்கடி சொல்வேன், உடம்பை குளிக்கிறதுக்கு பாத்ரூம் போறோம், மனசை குளிக்கிறதுக்கு நம்ம கோயிலுக்கு வர்றோம் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி எத்தனையோ ஸ்லோகங்களை போட்டு நம்ம சோப்பு மாதிரி குளிக்கணும். மனசை ஸ்லோகங்களை சொல்லி அதுதான் நமக்கு சோப்பு, பிரஷ், தண்ணி எல்லாமே அது மாதிரி நம்ம செய்யணும். எப்படி நம்ம உடம்பை எப்படி நம்ம உடற்பயிற்சி செய்து எப்படியெல்லாம் நம்ம உடம்பை நல்லதா சாப்பிட்டு நல்லது சாப்பிட நம்ம முயற்சி பண்றோம், நல்ல சட்டையை போட்டுக்க முயற்சி பண்றோம், நல்ல துணிகளை நாம் அணிவதற்கு முயற்சி பண்றோம், நல்ல வண்டியை ஓட்டணும்னு சொல்லி நம்ம வண்டியை நல்லா வச்சுக்கிறோம், நல்ல வீட்டில் நம்ம குடியிருக்கணும்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். நம்முடைய துணிமணிகள், நம்ம பெட்டு, பெட்ஷீட்டு, தலையணை இதெல்லாம் சுத்தமா இருக்கணும்னு நம்ம நினைக்கிறோம். அதே மாதிரி எத்தனையெல்லாம் சுத்தமா நம்ம நினைக்கிறோமோ எல்லாத்தையும் சுத்தமா வச்சுக்கிறோம். ஆனா மனசை நம்ம எங்க சுத்தமா வச்சுக்கிறோம்? மனசு சுத்தமா இருந்தா, மனசு சாந்தியா இருந்தா, மனசு பொறுமையா இருந்தா, மனசு நம்பிக்கையா இருந்தா நம்ம பாபா கூடயே நம்ம என்றென்றைக்கும் இருக்க முடியும். பாபாவுடைய பிள்ளைகளாக நாம் கண்டிப்பாக இருக்க முடியும். பாபா சொன்ன உயர்வான வாழ்க்கையை நம்மால் வாழ முடியும். இவைகளெல்லாம் நாம் கடைபிடித்து வாழ்ந்தோமானால் நம்முடைய வாழ்க்கை வெளிநாடுகளில் இருந்தாலும் நம்முடைய வாழ்க்கை உள்நாட்டில் இருந்தாலும் நல்ல வாழ்க்கையாக, பணம் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் நல்ல வாழ்க்கையாக, பாசமுள்ள வாழ்க்கையாக, ஒரு நல்ல ஒரு சின்ன ஒரு ஆட்டோ தொழிலாளியாக இருக்கிறார். ஆட்டோ ஓட்டுகின்ற ஒரு தொழிலாளி, சாதாரணமான தொழிலாளி, ரிக்ஷா ஓட்டுகின்ற தொழிலாளி, கூலி தொழிலாளி, இவர்கள் கூட நல்ல வாழ்க்கையை, பாசமுள்ள வாழ்க்கையை, ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழுகிறார்கள். காரணம் அவர்களுக்கு நல்ல மனம், விட்டுக் கொடுக்கின்ற மனம் இருக்கிறது. ஆனால் பெரும் பெரும் தொழிலதிபர்கள்,
பெரிய பெரிய அலுவலர்கள் அவர்கள் எல்லாம் கண்டிப்பாக இந்த மாதிரி அவர்களை பார்த்து நல்ல ஒரு பலனை அடைய முடியும். அவர்கள் எல்லாம் பாசத்திற்கு கட்டுப்பட்டவர்களாக இருக்கிறார். நாமும் கூட அதுபோல வாழ முடியும் என்கின்ற நம்பிக்கையோடு வாழ்ந்தோமானால் பாபா நம்மோடு வழி துணையாகவும் வாழ்க்கையிலும் துணையாக வருவார் என்கின்ற நிச்சயமான நம்பிக்கையோடு நாம் வாழ்வோம். இந்த விதமான பிரார்த்தனைகள் அனைத்தும் வெற்றிகரமாக நிறைவேறும். பிரார்த்தனை நிறைவேறட்டும். அனைத்து உலகமும் நல்ல விதமாக திகழட்டும். வாழ்க வளமுடன். ஜெய் சாய்ராம், ஜெய் சாய்ராம், ஜெய் சாய்ராம். இந்த பிரார்த்தனைகளை கண்டிப்பாக நீங்கள் விரும்புங்கள். இதை ஃபார்வர்ட் செய்யுங்கள். இதை நோட்டிபிகேஷன் வருகின்ற வகையில நீங்கள் அதை பெல் பட்டனை அழித்துக் கொள்ளுங்கள். கிட்டத்தட்ட நாம் 1000 சப்ஸ்கிரைபர்களை நெருங்கிவிட்டோம். இன்னும் வரும் காலங்களில் இது 20,000-ஐயும் 50,000-ஐயும் தாண்ட வேண்டும். ஏனென்று சொன்னால் பாபாவுடைய பக்தர்கள், பாபாவுடைய பிள்ளைகள் அதிகமாக இருக்கிறோம். ஆகவே நீங்கள் அனைவருமே இதை விரும்புங்கள், பாபாவை விரும்புங்கள், இந்த சேனலை விரும்புங்கள், இந்த பிரார்த்தனையை விரும்புங்கள். உங்கள் பிரார்த்தனைகள் எல்லாம் வெற்றிகரமாக நிறைவேறும். ஜெய் சாய்ராம், ஜெய் சாய்ராம், ஜெய் சாய்ராம்.